விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து அப்டேட் வேணும்னு சொல்லி காத்திருந்த எல்லா விஜய் ஃபேன்ஸுக்குமே ரிப்ளை தர மணிக்கு இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஒரு மாசான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து ஒரு அதிரடியான அப்டேட் கிடைக்க போது கேவிஎன் ப்ரொடக்ஷன் அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். புயலுக்கு முன் அமைதி அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு அமைதியாக இருக்காங்களாமா, நாளைக்கு புயல் போல் நமக்கு வந்து அப்டேட் கொடுக்க போகிறோம் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் சோர்ஸ்லேருந்து என்ன அப்டேட் கிடைக்குன்னா, நாளைக்கு ஒன்று நமக்கு டீசர் அனௌன்ஸ்மெண்ட், இல்லை அப்படின்னா செகண்ட் சிங்கிளுக்கான ப்ரோமோ, ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து அந்த டீம் வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி ப்ரோ, இது நாள் வரைக்கும் ஏன் அப்டேட் கொடுக்காம இருந்தாங்க, டீம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ சில பல பிரச்சனைகளை தேட்ரிக்கல் ரைட்ஸில் இவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதாவது இந்த ஒரு படத்தோட ரிலீஸிங்கான பிரச்சனைகள், ஸோ அதுக்கான முடிவு வர்ற வரைக்கும் இந்த டீம் வந்து அப்டேட்ஸ் எதுவுமே கொடுக்காம இருந்தாங்க. இப்போ முடிவு வந்துருச்சு. ஸோ முடிவு சோகமான முடிவு தான். ஸோ மார்னிங் 4 o'clock ஷோ இந்த ஒரு திரைப்படத்துக்கு கிடையவே கிடையாது. ஸோ தமிழ்நாட்டில் சொல்ல அதர் ஸ்டேட்ஸ் ஓவர்சீஸ் எதுலேயுமே கிடையாது. ஓவர்சீஸில் 8 AM இந்த ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது ஜஸ்ட் அகட் 1 hour நம்ம இடத்துல இருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் ஃபேன்ஸ் எல்லாமே செம்ம டிசப்பாயிண்டட் வேர்ல்டு வைடாக. பட் அதனால பரவாயில்ல, இனிமேலையாவது அப்டேட் கொடுத்து நல்லா பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நாளைக்கு டீசருக்காக வெயிட் பண்ணுறீங்களா, செகண்ட் சிங்கிளாக வெயிட் பண்ணுறீங்களா, உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.